வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம சிக்கனில் சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஒயிட் சிக்கன் மலாய் ஹாண்டி பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நல்ல சிக்கனை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 300 கிராம் அளவு நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகா ஒன்று நல்ல வளர்த்தியாக இருந்தது, அதனால் ஒன்று சேர்த்துக்கிட்டேன். சின்ன மிளகாயாக இருந்தால் நீங்கள் 2 சேர்த்துக்கோங்க. பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா இப்படி தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் போல் இது அப்படியே ஊறட்டும். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம மற்ற ஐட்டம் ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சுட்டு பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தோன்னே ஒரு பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் இப்படி உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக வணங்கியாச்சு. வெங்காயமும் கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 6-7 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்துட்டு அதுவும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, ஒரு 2-3 பிரியாணி இலை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சிக்கன் ரெசிபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அந்த கப் அளவில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஆல்ரெடி சிக்கன்லேயே தண்ணி விடும், இருந்தால் இந்த கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நான் மூடி வச்சுருங்க. அப்பப்போ மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, அடி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒரு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கனில் நம்ம கலக்கையில் உப்பு சேர்த்துருக்கோம், ஸோ அதனால் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதை கலந்துட்டு திருப்பி மூடி போட்டு வச்சிடலாம். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணி இப்படி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி ஒட்டாமல் இருக்கும். சிக்கன் நல்லா இதுலேயே நல்லா குக் ஆயிரும். நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்டாக நல்லா குக் ஆயிரும். குக் ஆனதுக்கப்புறமா நம்ம தேங்காய், முந்திரி, பச்சை மிளகாய் வணக்கணும் இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்ச விழுதியும் உள்ளே சேர்த்துட்டு ஜாரில் நம்ம தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு இது இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் மிளகுத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மூடி போட்டு வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்ல ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா சூப்பராக சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது சீக்கிரமாக செஞ்சிடலாம். நமக்கு இது அதிகம் டைம் எடுத்துக்காது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்கும் இந்த சிக்கன் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா. ஃபைனலாக ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நான் வெட்டிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் போதுமானதாக இருந்ததுன்னா இந்த பச்சை மிளகாய் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுறலாம். நான் கொஞ்சம் உரப்பு சேர்த்தி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உரப்பு வேணும், குறைச்சி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பச்சை மிளகாய் அளவை அதிக பண்ணவோ கம்மி பண்ணவோ செஞ்சுக்கோங்க. ரொம்ப உரப்பாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த பச்சை மிளகாய் போடுறத நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபைனலாக மல்லி இலையை தூவிட்டு அழகாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு வாசனை, ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது இந்த சிக்கன் ஸோ கண்டிப்பாக இந்த மலாய் சிக்கன் ஹண்டியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ ஈஸியாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.